ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. கொல்லியில் மோட்ரு வேலை வச்சுட்டு, அதனால நானும் எங்கள் அப்பாவும் காலைல கொல்லிக்கு போய் செயின் பிளாக் போட்டு மோட்டரை எடுத்தாச்சு. கூட யார் இருந்தது பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா இருந்தார். இந்த மோட்டரை எடுத்துகிட்டு போய் பாண்டியில் கொடுத்தா கொஞ்சம் சீர் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா வந்து பலாப்பழம் அஞ்சிருந்தாங்க. ஏதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட கல்யாணம்னு சொல்லிட்டு பன்ருட்டிக்கு போயிருந்தேன். நம்ம வீட்டிலே மரம் இருக்குது, ஆனால் பன்ருட்டி ஃபேமஸ் பலாப்பழம் இல்லை. அதனால் அங்கே ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தான் ஒரு பழம். அது இன்றைக்கி தான் பழுத்து இருந்தது. அதனால் அதை அரிஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்தது. அப்புறம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆர்டர் வந்தது, டிராயிங் ஆர்டர். பாண்டிச்சேரியிலேருந்து என்னோட டாக்டரை வரைஞ்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து பேமெண்ட் வந்து ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டேன். ஏன் ஃபுல் பேமெண்ட் வாங்குறேன்னா, நிறைய பேர் வந்து பேமெண்ட் வந்து கடைசியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா. அதனால் ஃபுல் பேமெண்ட் வாங்கிடுறேன் முதல்ல. ஆனால் இவரும் என்னோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் டிராயிங்லாம் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதேமாதிரி இவரோட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு தான் இன்ஸ்டாலே போஸ்ட் பண்ணுறேன். சரி, இந்த பாப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்மளை வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. ஒரு பாண்டி பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சேனலு. நாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, சும்மா நம்மளோட டிராயிங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. நீங்கள் எப்படிலாம் வரைகிறீங்க, அதேமாதிரி ஈஸி மெத்தட் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு, சரி நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். அதேமாதிரி ஒரு அக்கா வந்து எனக்கு வந்து வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் எனக்குன்னு சொந்தமாக ஒரு வாட்சே இல்லை. ஏதோ 4th படிக்கும்போது ஏதோ டப்பா வாட்ச் ஒன்று வாங்கினேன், அதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த அக்கா நான் சொல்லும் போது ஏதோ கேட்டிருந்தாங்க உங்களுக்கு, கம்பெனியில் ஒரு அக்கா நான் வேலையை விட்டு போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஏதோ ஒரு நினைவாக அப்படியே எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் கொடுத்தாங்க. அதை நீங்களே கட்டி விட்ருங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்களே கட்டி விட்டாங்க. எனக்கு ஒரே குச்சாலம் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச். அதனால் அதை வந்து ஒரு 4-5 வாட்டி எல்லாருக்கையும் சொல்லி காட்டி அதை வந்து கையிலலாம் போட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அதேமாதிரி நைட்டு பாண்டிக்கு போய் ஸ்ரீ மகாவீர் ஸ்டேஷனரி, அங்கே தான் ஆர்ட் மெட்டீரியல் நல்லா விற்கும். அங்கே வந்து ஒரு டப்பா வாங்கிக்கினேன், அப்புறம் ஸ்டெடலர் பென்சில் வாங்கிக்கினேன், அப்புறம் வந்து ஒரு க்ளவுஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.